மண்டே ஈவினிங் எப்பவும் போல் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஸோ ஈவினிங் வந்ததும் வந்து இதை வந்து பால் இல்லாமல் அரைச்சி இந்த ஜூஸ் வந்து எடுத்துப்பேன். ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து இன்றைக்கி வந்து சோள ரொட்டி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜாரில் கொஞ்சமாக வேர்க்கடலை, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா அண்ட் வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் காட்டியிருக்கிற ஸ்பூனில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இதில் வந்து கடலைப்பருப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ வந்து தோசை பேனில் வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணாமல் பண்ணணும் இந்த ப்ராசஸ் எல்லாமே. இப்போ வந்து எனக்கு வந்து இதில் வந்து 2 ரொட்டி வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் இதை வந்து இது மாதிரி தட்டி வச்சுக்கிறேன். தட்டும்போது விரிசல் ஏற்படும். ஸோ இதை நீங்கள் அழுத்தம் கொடுத்து தட்டிங்கன்னா நல்லா வரும். இப்போ 2 பக்கமும் கொஞ்சம் ஆயில் விட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதை வந்து இன்றைக்கி மாங்காய் தொக்கோடு தான் வந்து சாப்பிட போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சுடும்போது இந்த கல்லை வந்து திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணி சுட்டுக்கலாம்.